Hi viewers, for watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Banu. நம்ம வந்து சுவாமி விவேகானந்தா லெசனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். 39 பேஜில் வந்து லாஸ்ட் பேராகிராஃப் நரேந்திர की माता की इच्छा थी कि நரேந்திரனுடைய அம்மாவுடைய கோரிக்கை எப்படின்னா என்ன ஆசைன்னா அவங்களுக்கு मेरा लड़का वकील बने என் பையன் வந்து வக்கீலாக ஆகணும் अच्छे घर में उस पर प्यार हो அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அவர் वह दुनिया के सुख भोगे அவர் வந்து இந்த உலகத்துல வந்து சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைத்தாங்க जब रामकृष्ण परमहंस के प्रभाव में आकर नरेंद्रनाथ ने संन्यास लेने का சந்நியாசம் அடையறதுக்காக நிச்சயம் பண்ணிட்டார் தட் மீன்ஸ் வந்து நினைத்தார் வந்து மாதா பரமஹம்ச ஜி की सेवा में उत्पत्ति हुई அவங்க வந்து உபஸ்தித்து हुई அவங்க கிட்ட போயிட்டு இது போல ராமகிருஷ்ண பரமஹம்சா கிட்ட போய் இது போல சொல்றாங்க அனுயே வினய்க்கு தாய்மையான வேண்டுதல் கொடுத்தாங்க என்னன்னா வேண்டுதல் விண்ணப்பித்தாங்க என்னன்னா मेरे बेटे को जोग ना सिखाइए दयவு செஞ்சு வந்து சந்நியாசம் அடையணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்காதீங்க पर जिस हृदय ने शाश्वत प्रेम और आत्मानुभूति के आनंद का स्वाद कर लिया हो उसे लौकिक सुख भोग कैसे अपनी ओर खींच सकता है இங்க வந்து ஆனந்த இந்த ஆத்தியாத்மிகமான அனுபூதியை வந்து அவன் வந்து ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு அவன் வந்து லௌகிக சுக தட் மீன்ஸ் வந்து இந்த உலகத்துல எல்லாரும் அனுபவிக்கிற சுகத்தை வந்து அவன் மறந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நரேந்திரநாதுக்கு வைராகி விருத்தி தின்பா தின் படுத்தி அவங்க அம்மா பேச்சு கேட்கவே இல்லை நாளுக்கு நாள் ஆன்மீகமான சிந்தனை இன்னும் ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கிறது வந்து நரேந்திரநாத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சகி परम महासमाधि के बाद महासमाधि அடைந்த உடனே उनके शिष्यों के नेतृत्व का भार சீடர்களை பார்த்து கொண்ட ஒரு பொறுப்பு வந்து नरेंद्र पर आया नरेंद्र மேல விழுந்தது तभी उन्होंने तथा उनके साथियों ने संन्यास का व्रत लिया அதனால தான் சந்நியாசம் அடைந்தார் வந்து उसके बाद स्वामी जी उच्च आध्यात्मिकता ज्ञान की प्राप्ति के लिए हिमालय की ओर चले गए அவர் வந்து हिमालयத்துக்கிட்ட அவர் வந்து போயிட்டார் வந்து நிறைய ஞானத்தை அடையறதுக்காக कई वर्षों तक वे तपस्या और चित्त सिद्ध की साधना में लगे रहे நிறைய ஆன்மீகமான சிந்தனை அடையறதுக்காக ஹிமாலயத்துக்கு போய் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஆன்மீகமான சிந்தனையில தவம் இருந்தாரு வே சித் மகாத்மாவும் கி கோஜ் கர்த்தே எத்தனையோ மகான்களை வந்து தேடினாரு அவர் உனக்கு சத்சங்குக்கு லாப உட்டாத்தே நிறைய அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டாரு சத்தியக்கா கோஜ் கர்னேக்கிலேயே சத்தியத்தை வந்து தெரிந்து கொள்ளுறதுக்காக உன்னுடைய சபி தரக்கே கஷ்ட பிரசன்னதா சாத்தே ரொம்ப கஷ்டமான நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தாரு அது எல்லாத்தையுமே வந்து சந்தோஷமாக அவர் வந்து அனுபவித்தாரு स्वामीजी ने स्वयं कहा कि वे कभी कभी मुझे 2-3 दिन तक खाना नहीं मिलता था சில சமயங்கள் வந்து 3 நாள் 4 நாள் கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும் अक्सर ऐसे स्थान पर नंगे बदन सोया था அந்த சமயத்துல நான் வந்து சாப்பிடாமலேயே நான் வந்து தூங்கி இருக்கேன் जहां कभी कभी मुझे जहां की सर्दी का अंदाजा थर्मामीटर से भी नहीं लग सकता அங்க வந்து அந்த குளிர் வந்து थर्मामीटराல கூட வந்து அளக்க முடியாது அவ்வளோ குளிர் அதிகமாக இருக்கும் इतने ही बार शेर बाघ और दूसरों जंगली जानवरों को सामना करना पड़ा நிறைய சிங்கம் நிறைய புலிகள் கூட வந்து பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கோம் पर राम के प्यारे को इन बातों से क्या डर கடவுள் மேல இருக்கிற பாரத்தினால தட் மீன்ஸ் வந்து ராமகிருஷ்ணன் மேல இருக்கிற பாரத்தினால அன்பு இருக்கிறதுனால அவர் வந்து இது மேல பயம்ன்றது வந்து அவர் வந்து பயப்படவே இல்லை स्वामी जी अपने देश के आचार व्यवहार நம்மளுடைய நிறைய விஷயங்களை வந்து ரீதி நீதி நிறைய நம்மளுடைய எத்தனையோ கல்ச்சரை பற்றி சாகித்ய ஒரு தர்ஷன் சாமாஜிக ஜீவன் சொசைட்டியில் எப்படி வாழணும் அப்படின்ற சில பலவிதமான விஷயங்களை வந்து उसके पूर्व काल के महापुरुष इन सबको योग्य और सामान्य मानते थे उनके एक भाषण का निम्नलिखित अंश सोने के अक्षरों में लिखा जाने योग्य है அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு வந்து சொசைட்டி பற்றி நிறைய விஷயங்களை வந்து சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு
ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும், வந்து ஒரு கோல்டன் இதில் வந்து நம்ம எழுதி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வந்து. பியாரே தேசவாசியும் மக்களே, ஒரு அன்புள்ள மக்களே, புனித் आर्यावर्त में बसने वालों, क्या तुम अपनी इस तिरस्करणीय वीरता से वह स्वाधीनता प्राप्त कर सकोगे? நீங்கள் வந்து ரொம்ப பயந்து போய் இருக்காதீங்க, நம்மளுடைய சுதந்திரத்தை வந்து அடையாமல் இருக்கிறாதீங்க. क्या उस पर केवल वीर पुरुषों का अधिकार है? இது வந்து வீர புருஷர்கள் மட்டும்தான் அடையணும்னு நினைக்காதீங்க, வந்து நீங்களும் அடையலாம். நம்ம பாயும் अच्छी तरह याद रखो, ஞாபகம் வச்சுக்கோங்க, சீதா சாவித்ரி ஒரு தமயந்தி तुम्हारी जाति की देवियां हैं, உங்களுடைய ஜாதியில இருக்கிற பெண்மணிகள். ஹே வீர புருஷோம், வீர புருஷர்களே, மர்த் பனோ और ललकार कर कहो कि मैं भारती हूँ, நீங்க வந்து சுயமாக சொல்லுங்க, நம்மளுடைய இந்தியன்ஸ், நம்ம வந்து தைரியமாக சொல்லுங்க, நம்ம இந்தியன்ஸ், मैं भारत का रहने वाला हूँ, நான் பாரத தேசத்துல இருந்து கொண்டு இருக்கேன். हर एक भारतवासी चाहे वह कोई भी हो मेरा भाई है. அங்க இருக்கிற எத்தனை ஜாதி மதங்கள் எல்லாமே எல்லாருமே ஜாதி மதங்கள்ன்றது வந்து இல்லாம நம்ம எல்லாருமே சகோதர பாவத்தோட இருக்கணும். அப்பட பாரதிய निर्धन भारतीय, ऊंची जाति का भारतीय, नीची जाति का भारतीय, सब मेरे भाई हैं. இங்க இருக்கிற எல்லா மக்களும் வந்து எல்லாருமே என்னுடைய சகோதரர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாரத் மேரே பச்பன் கா हिंडोल, मेरे यवन का आनंद लोक और मेरे बुढ़ापे के வைகுண்ட है. என்னுடைய சந்தோஷமான ஒரு பால்யம் வந்து ஒரு அழகான ஒரு விளையாட்டு கொள்ற மைதானமாகவும், அவர் மேலே என்னுடைய யவனம் வந்து ஆனந்தமாகவும் உலகத்தை வந்து அடையறதுக்காகவும், அவர் மேலே பூடேபேகா வைகுண்ட என்னுடைய பூலோகத்துடைய வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பூடாபேமே, தட் மீன்ஸ் வந்து வயதான முதியோர் சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பூமியை வந்து வைகுண்டமாக நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியர்களுக்காக நமக்கு சொல்றாரு. சுவாமிஜி आज हमारे बीच में नहीं है, நம்ம பக்கம் இல்லவே இல்லை, நம்ம நடுவில் இல்லவே இல்லை. ஒரு ஆத்தியாத்மிக ஜாதி ஜோதிக்கு ஜோ மசால்வே ஜலா கயே, அவர் வந்து நமக்காக ஆன்மீகமான ஜோதியை வந்து ஏத்திட்டு அவர் போயிருக்காரு. வா சதா கேலிய சம்சார்கா ஆலோக்கித்த பராத்தி ரஹேகி, அவர் வந்து எப்பயுமே வந்து இந்த உலகத்துல வந்து அவர் வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றுக்கொண்டே இருப்பார், அவர் இறந்து போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச்.